அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட ரெசிபி வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ரெட் சாஸ் ஸ்பெகட்டி ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் இந்த ஸ்பெகட்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜீஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நம்ம ஹோம்மேடாக பண்ணுறதுனால இன்னுமே ஹெல்த்தி. ஸோ கிட்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்பெகட்டியை வேக வைக்கணும். ஸோ வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை நான் பேனில் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறேன். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணுறது லாங் ஸ்பெகட்டி. உங்களுக்கு எந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பெகட்டி கிடைச்சாலும் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது இட்டாலியனோவில் வீட் ஸ்பெகட்டி. தண்ணி நல்லா பாயில் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னா, ஸ்பெகட்டி நல்லா வெந்து வரும் பொழுது ஒன்றோடு ஒன்று ஒட்டி வரும். ஸோ ஆயில் சேர்த்திங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் 400 கிராம் ஸ்பெகட்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணும் பொழுது தண்ணியில் அந்த ஸ்பெகட்டி பாதி படாத மாதிரி தான் இருக்கும். பட் 1 மினிட் கிட்ட விட்டிங்க அப்படின்னா தானாகவே வெந்து வந்துடும். ஸ்பெகட்டி ஆட் பண்ணதுலேருந்து நான் ஒரு 4 to 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். நான் ஓவர் மிக்ஸ் பண்ணவே இல்லை. இந்த ஸ்டேஜில் ஸ்பெகட்டி பாயில் ஆகிட்டு இருக்க வாட்டர் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம சாஸ் பண்ணுறதுக்கு அது தேவை. அதுக்காக தான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்பெகட்டி ஆட் பண்ணி 8 to 9 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. வாட்டர் பாயில் ஆனதுக்கு அப்புறமா நான் ஸ்பெகட்டி ஆட் பண்ண டைம் சொல்கிறேன். இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்பெகட்டி ரொம்பவே குழஞ்ச மாதிரி ஆயிரும். இதை எப்படி செக் பண்ணுறதுனா, ஒரு பீஸ் எடுத்து கையில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உடஞ்சி வரும். ஸோ இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு 8 மினிட்ஸ் கரெக்டாக ஆச்சு. இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு ஸ்பெகட்டி. இதை நான் மாற்றி வச்சுக்கிறேன். நம்ம ஆயில் சேர்த்ததுனால இப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஸ்டெப், நம்ம சாஸ் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 2 தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கார்ன், 2 கேரட் நான் குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூடவே சாஸ்க்கு தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க வெஜ்ஜீஸ் கூடவே உங்களுக்கு கியூக்கம்பர் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட சின்ன சின்னதாக சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பெகட்டி பிடிக்காத கிட்ஸே இருக்க மாட்டாங்க. பட் கண்டிப்பாக வெஜ்ஜீஸ் நிறையா இருந்தது அப்படின்னா எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஹிட்டனாக வெஜ்ஜீஸ் போட்டு சாஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது இதில் இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே அப்படியே அவங்களுக்கு கிடைக்கும். தக்காளி நல்லா மசஞ்சிருச்சு. நம்ம ஆட் பண்ண வெஜ்ஜீஸுமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இதை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம முன்னாடியே ஸ்பெகட்டி பாயில் பண்ண வாட்டர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேர்ட் ஸ்டெப், ஸ்பெகட்டி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பட்டர் வேணும்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே நான் கொஞ்சமாக பூண்டு எடுத்து அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஸ்பெகட்டி ரெசிபிக்கு ஃப்ளேவராக இருக்கிறதே இந்த பூண்டு தான். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது கூடவே நான் ஒரு பாதி வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் கேப்சிகம் கொஞ்சம் குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க வெங்காயம் அண்ட் கேப்சிகமை ரொம்ப வேக விட்டுறாதீங்க. லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே வதக்கி தான் பிளெண்ட் பண்ணியிருக்கோம். இது கூடவே நான் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆரிகானோ இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கிட்ஸ்க்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் காரம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பெப்பர் பவுடர் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்பெகட்டி பாயில் பண்ண வாட்டர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பெகட்டி வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 மினிட் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சால்ட் எல்லாம் போதுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த ஸ்பெகட்டி அந்த சாஸ் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா டாங்ஸ் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸ்பெகட்டியில் நம்ம பண்ணியிருந்த சாஸ் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி டாங்ஸ் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட டாங்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபைனலி ஹெல்தியான ரெட் சாஸ் ஸ்பெகட்டி ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் மறக்காமல் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.